நம்ம யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி அப்படின்ற மாதிரி யூடியூப்ல 2027ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்களாம். அதை வந்துட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் பிப்ரவரி மாசம் இந்த மாற்றம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாற்றம்? அதை நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய லோன் ஆப் தமிழ்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ரிவ்யூ சேனல் இருக்கு, அதுல நான் வீடியோ போட்டிருந்தேன். அங்க வந்து என்ன கொலை போட்டு வந்துட்டாருங்க. என்ன சொன்னாருன்னா, சார் இப்போ வந்துட்டு மானிட்டேஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம், பழைய மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டோம், இப்போ புதுசாக வேற வந்துட்டு மானிட்டேஷன் அப்டேட் பண்ண போறாங்க, இப்போ நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா சார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டார். ஆல்ரெடி மானிட்டேஷன் எனேபிள் பண்ணவங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு பஞ்சாயத்து வந்துருமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாரு. எனக்கு குழப்பமாய் நான் போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே முக்கியமான விஷயங்கள்லாம் என் கண்ணில் தென்பட்டது. நமக்கு ஒரு 4 மாசம் அப்படின்றது வந்துட்டு கையில இருக்குது. இந்த 4 மாசத்தை விட்டுட்டா நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ அப்டேட்டிங்ல என்னன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இப்போ வரைக்கும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்குது. அடுத்தது 2027ல இது 8000 மாறும்னு சொல்றாங்க. அப்போ அப்படியே ஒரு பங்கு அப்படியே அதிகமா மாறுது. 4000த்தையே இங்க தக்கடித்தாள் அடிச்சுன்னு இருக்குது நமக்கு. இந்த 8000 அப்படின்றது வந்துச்சுன்னா அப்படியே எனக்கு இது எதனால நடந்திருக்கும் தெரியுங்களா? இங்க வந்துட்டு சும்மா ஏதோ வீடியோ கிரியேட் பண்ணி வந்துட்டு ஒரு சிலர்ல இந்த வந்ததுல இருந்தா இந்த பஞ்சாயத்துங்க. இந்த வந்ததுல ஃபுல்லா டக்குன்னு போட்டு, ஏன்னா அவனும் சர்வரை மெயின்டைன் பண்ணோம். எங்க போய் எதுனா நல்ல வீடியோவா இருந்தால் தான் சர்வரில் மெயின்டைன் பண்ணி வைப்பாங்க. இந்த செட்டப்லாம் வச்சு காசெல்லாம் செலவு பண்ணி பண்றது எப்படி இருக்கு? சும்மா கிட்ட வந்து ப்ராம்ப்டை கொடுத்து வீடியோ எடிட் பண்ணி கொடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது எப்படி இருக்குது? ஸோ மேபி அதுக்கு ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நான் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒரு ஹாஃப் ஹவர், ஒரு 1 ஹவர், சாரி எப்படி 2 ஹவருக்கு 3 ஹவருக்கு ஆகிடும். 2 ஹவர் 3 ஹவர் ஆகுதோ. ஆனா கிட்ட வந்துட்டு சும்மா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே வந்துட்டு அது 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் 1 மணி நேரம் வீடியோவை. அவன் எங்க போய் சர்வர்ல சேவ் பண்ணுவான்? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு என்னன்னா அதுவாக தான் இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, இப்போ 4000ல இருந்து 8000 மாற போகுதுன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஷார்ட் வீடியோ அப்படின்றது நம்ம என்ன, முதல்ல 10 லேக் அப்படின்றது இருந்துச்சு, இப்போ வந்துட்டு 20 லேக், 2ஆம் அமி அப்படின்ற மாதிரி வந்துட்டு 20 லேக் அப்படின்றது வந்திருக்குது. ஸோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அப்புறம் 10 மில்லியன் 20 மில்லியன், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 1 கோடி, அதுக்கப்புறம் 2 கோடி, இந்த மாதிரி வந்து இரட்டிப்பா மாத்தி வச்சிருக்கிறாங்க இதை. அடுத்தது முக்கியமான விஷயம், 1000 சப்ஸ்கிரைபர் சொன்னாங்கல்ல, ஆனா 1000 சப்ஸ்கிரைபர் தான் 1000 சப்ஸ்கிரைபர் அப்படியே தொடருது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா 500 நமக்கு சப்ஸ்கிரைபர் ஃபண்டு வந்துட்டு ஃபேன் ஃபண்டு வாங்குறோம் இல்லைங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எந்த வித அப்டேட் அப்படின்றது இல்லை, அது அப்படியே தான் இருக்கு. அதாவது சப்ஸ்கிரைபர்ல எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே தான் இருக்குது. ஸோ இது எப்போ வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 2027 பிப்ரவரி 1 அப்படின்றது வந்து நடைமுறைக்கு வருகின்றன அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதை சொல்லியிருக்காங்களாம். ஸோ முக்கியமா இந்த அப்டேட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய இந்த மாதிரி யூடியூப் கொடுக்கும். ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு யூடியூப் என்ன செஞ்சிருக்குன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்றது, அப்டேட் அப்படின்றது இதுல கொண்டு வந்திருக்குது. அதுவும் வாட்ச் ஹவர்ஸ்ல தான் கை வச்சிருக்கிறாங்க. வியூஸ்லயும் வாட்ச் ஹவர்ஸ்லயும் வந்து கை வச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்றது தெரியல. ஸோ மேபி நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு செங்கலை தூக்கி வச்சிருக்கிறோம் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்க்கு. இப்போ இன்னொரு செங்கலையும் தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த 4 மாசம் நமக்கு கையில இருக்குது. குறிப்பு என்னன்னா, இந்த 4 மாசத்துக்குள்ள 4-5 மாசத்துக்குள்ள நீங்க 2027 இது வந்து அமலுக்கு வர்றதுக்குள்ள நீங்க மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்க இந்த 4000 பழசுலேயே பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து அப்படியே விட்டுட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஜஸ்ட்ல போய் விட்டுட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது அப்படியே இரட்டிப்பா மாறி போயிடும். ஆனா பழசு அப்படியே தான் இருக்கும். பழசு 4000 அப்படியே இருக்கும். அதுக்குள்ள சேர்ந்து இன்னொரு 4000 அப்படின்றது ஆல்ரெடி ஒரு வருஷம் ஆயிப்போச்சு, இன்னும் ஒரு 4000 அப்படின்றது வரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இதை எப்படி கன்சிஸ்டன்சியா நம்ம வீடியோ போட்டு என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து யூடியூப்ல போய் பார்த்து நம்ம சேனல் எப்படி க்ரோத் பண்றது, நல்ல வழியில லீகலா நம்ம சேனல் யூடியூப் பாலிசியின் விதிமுறைக்கு உட்பட்டு நம்ம எப்படி நம்மளோட சேனலை க்ரோத் பண்றது அப்படின்றத நாளைக்கு ஒரு வீடியோவை நான் போடுறேன், தெளிவா போடுறேன். அதை பார்த்து இந்த 4 மாசம் அப்படின்றத நீங்களும் க்ரோத் பண்ணுங்க. நான் என்னுடைய காமன் மேன், அதாவது நம்ம காமன் மேன் தமிழ் யூடியூப் சேனல்ல விளாக் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி நீங்க தனியா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஊருக்கு போறது, கோயிலுக்கு போகிறது, இல்லை நேட்டிவ் பிளேஸ் போகிறது, சொந்த இடம் பார்க்க போகிறது, இது எல்லாமே நான் நம்மளுடைய வந்துட்டு இந்த சேனல்ல போட்டிருக்கேன். நம்ம காமன் மேன் தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம அதை போய் பாருங்க. அதுல வந்துட்டு நான் தெளிவா என்னை பற்றினையும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் அதுல முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே போல ஸோ இதுல குறிப்பு என்னன்னா, நானும் வளரலாம், நீங்களும் வளரலாம். அதுக்காக தான் சொல்றேன் நான். ஸோ சீக்கிரமா மானிட்டேஷன் அப்படின்றத எனேபிள் பண்றதுக்கு எவ்ரிடே இந்த அதாவது இந்த 4 மாசத்துக்குள்ள எப்படி நம்மளுடைய மானிட்டேஷன் எனேபிள் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்.
எவ்வளோ சீக்கிரம் அதை மானிட்டேஷன் எனேபிள் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம்ம என்னென்ன விஷயங்களை முறையாக கையாளணும் அப்படின்றத நான் நாளைக்கு வந்துட்டு பண்ண போகிறேன். நான் நிறையா, ஏன்னா அதுக்கு வந்துட்டு நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், நிறையா விஷயங்களை போய் தேடி பார்த்துருக்கேன், நிறைய இன்புட் அப்படின்றத போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது அவுட்புட் கண்டிப்பாக பயனுள்ளதா நாளைக்கு நைட்டு வந்துட்டு அந்த வீடியோ வரும். மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். கவலைப்படாதீங்க, பண்ணிக்கலாம். எல்லாம் அப்டேட் ஆகுதுன்னா நம்மளும் அப்டேட் ஆக தானே செய்யணும். யூடியூப்ல வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் நம்ம சேனலை போட்டு வாங்கலையா, தலைக்கீழ போட்டு திருப்பலையா, அந்த மாதிரி வந்துட்டு ஸோ கற்றுக்க வேண்டியதா, அவ்வளோதான். அப்டேட்டுக்கு மாறி போய்கிட்டே இருக்கணும், காலம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத. ஸோ இந்த அப்டேட்டிங் அப்படின்றது நமக்கு உணர்த்துது. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. பயப்படாதீங்க, 4000 வாட்ச் ஹவர்ஸ். ஸோ இப்போ 8000 மாறப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 மில்லியன் 20 மில்லியனாக மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி. நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் வந்து நம்ம காமன் மேன் யூடியூப் சேனல் லிங்கை கீழே கொடுக்குறேன், மறக்காமல் அதை போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.